வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, என்ன பேச போகிறோம்? மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பேசலாம்? நிறைய பேசலாம். ஆக்சுவலாக நான் தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். ஓ, இன்னைக்கு நீங்கள் என்னோட ரோல் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, ரைட், போகலாம். நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன். இல்லை, நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் கிடையாது, இது ஒரு டிஸ்கஷன் தான். டிஸ்கஷன். ஆக்சுவலாக எல்ஜிபிடிக்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்ஜிபிடிக்யூ பற்றி என்னோட பார்வை என்னென்னா, அதான் இந்த சமூகம்ன்றது ஒரு ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அந்த கட்டமைப்பு வந்து பல வம்சா வழியாக நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா, அன்பை வந்து பகிர்றது. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா நம்மக்கிட்ட மட்டும் வச்சுக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து சாப்பிடணும், பகிர்ந்து ஒரு விஷயத்தை அன்பை பகிரணுன்றதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதி. அந்த விதத்தில் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி மேலே வரணும் அப்படின்ற அந்த அன்பு ஒரு கட்டாயமான விஷயமா இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு நான் ஆதரவாக என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா, அன்புன்றது இட்ஸ் அ காமன் திங், இட்ஸ் அ யூனிவர்சல் திங். ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மேலே ஒரு அன்பு வரலாம், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேலே அன்பு வரலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்கள் மேலேயும் நமக்கு அன்பு வரலாம். அந்த அன்பு வந்து இட் ஷுடன்ட் பி ரெஸ்ட்ரிக்டட் சேயிங் ஒரு ஆணுக்கு பெண் மேலே தான் அன்பு வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சமூகத்தோட பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து இன்னொரு ஆண் மேலே அன்பு வந்தா, என்னடா இப்படி ஒரு பையனை போய் லவ் பண்ணுற அப்படின்றாங்க. தப்பு. அந்த அன்பு தானே நட்பு. நட்புன்றது இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் மேலே நட்பு ரீதியாக நான் வந்து அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் நெவர் ஃபீல் தட் ஒரு க்ளோஸ்னஸ்ன்றது இருக்காது. பிறவியிலே வந்து ஒரு சில மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே வருது அப்படின்றப்போ ஐ திங்க் அதை வந்து நர்ச்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கே அந்த ஓரின சேர்க்கை வந்து பிறவியிலே வருதுன்னு நீங்க ஒரு சில பிறவியிலேன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு வளர்ப்பில் ஒருத்தரோட வளர்ப்பு சூழல்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த சூழலில் அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சில பேர் வந்து இது சரி இது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஓகே நம்ம பண்ணுறது வந்து சரி, ஒரு ஆண் மேலே நமக்கு வந்து அன்பு இருக்கிறதுன்றது வெறும் நட்பு ரீதியான ஒரு அன்புன்றது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்து அன்பு தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே லவ் இஸ் யூனிவர்சல் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கவங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்களா, இல்ல அது இதுக்கு எதிர்கருத்து வச்சிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க, நிறைய குயர் பீப்புள் இருக்காங்க. பட் இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இது எதுக்கு, இந்த சமூகத்துக்கு இது தேவையா, இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது, இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி பார்வைகள் வந்து திணிக்கப்படுதுன்னு நினைக்கலையா? திணிக்கப்படுதுன்னு நான் நினச்சதில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இது வந்து கையை விட்டு போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இது வந்து நேச்சுரலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு ஒரு பையன் மேலே வர்ற அன்பு வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம் நான் நம்புகிறேன். ஆனால் இதுக்கான ஒரு கட்டமைப்புன்னு கொண்டு வரும்போது அது வந்து ரொம்ப கார்பரேட் ஸ்டைலில் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோன்னு எனக்கு ஒரு தாட் உண்டு. பட் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ், பட் ஐ எம் லைக் யூனோ இந்த ப்ராசஸை நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் உள்ளே இருந்து ஒரு ஆக்டிவிஸ்டாவோ இல்லை ஒரு போராளியாவோ இல்லை ஒரு குயர் பர்சனாவோ நான் என்ன இது பண்ணிக்கிட்டது கிடையாது. பட் ஐம் நாட் அகேன்ஸ்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் எல்ஜிபிடிக்யூ. ஆக்சுவலாக எல்ஜிபிடிக்யூல டி வந்து நம்ம தனியாக வச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இயல்பாகவே அது குறைபாடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து அது இட் இஸ் தேர், அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுத்துதான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது பொய்களோடு சேர்த்து உண்மையும் சொன்னாதான் வந்து அந்த பொய்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறதுல தான் அந்த டீயை கொண்டு போய் சென்டரில் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவுமே வந்து உண்மை கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து இந்த ஓப்பன்னஸ், எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு ஓப்பன்னஸ் வந்து இளைய தலைமுறைக்கு வந்திருக்குங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இல்லை வந்து கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயமா நம்ம இந்த விவாதத்தில் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய தமிழ் சமூகம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ரொம்ப அழகான ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா லிங்க வழிபாடு. இந்த லிங்க வழிபாடு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆண் பெண் உறவை இன்டிமெசியை தான் வந்து பேசுது. அப்போ இந்த இன்டிமெசியை அன்னைக்கு வந்து அது ஒரு வழிபாட்டு இதுவாக ஐடியலாக வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழிவகுத்த அத்தனையுமே நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அது எதையுமே இப்போ நம்ம ரிஃப்யூட் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ப்ரோவன். இன்றைக்கி சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் அவங்க வந்து பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க, பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த அறிவு வந்து நம்ம குவெஸ்டின் பண்ணுறோம். ரெண்டாவது, இப்போ ஒரு ஆண் சேர்க்கையினால யாருக்கு என்ன பலன், பெண் சேர்க்கையினால யாருக்கு என்ன பலன்,
இது என்னென்ன விதமான குழப்பங்களை உண்டு பண்ணுங்கிறது நம்ம வந்து ஆக்சுவலி ரொம்ப தீர்க்க ஆராய்ச்சி பண்ணணும். அடிப்படையாக ஒரு ஆண் பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான முதல் இது வந்து காதலாக இருக்கும். வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் வந்து காதலாக இருக்கும். அதுக்கப்புறம் சில தன்னுடைய முகத்தை, தன்னுடைய பெயர் சொல்லும் பிள்ளைன்னு தான் நம்ம சொல்கிறோம், அதை கொண்டு வர்றதுல தான் அடுத்த ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம உழைப்பு எல்லாத்தையுமே யாருக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தான் இருக்கும். தன்னுடைய மனைவி மக்கள் இல்லை தன்னுடைய கணவன் தன்னுடைய மக்களுக்காக தான் பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி இந்த என்ன சொல்கிறது, லெஸ்பியன் கே இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரும்போது அங்கே வந்து குழந்தை பிறப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு குழந்தைன்னா நம்ம வந்து இன்றைக்கி தான் அறிவியல் வளர்ந்துருக்கேன், நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் பேபி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. இன்றைக்கி அது வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அப்படி அப்போ அங்கேயுமே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவைப்படுறாங்க இல்லையா. இந்த 2 ஆண்கள் இருக்காங்கன்னா ஒருத்தருடைய விந்தணு தான் எடுக்க முடியும், இன்னொரு பெண்ணுடைய கருமுட்டை தானே தேவைப்படுது. அப்போது இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறது தான். நீ என்னதான் வந்து இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய இதில் குழந்தை வருது அப்படின்னா இன்னொருத்தர் மெக்னானிமிட்டி, நம்ம என்ன சொல்லுவோம், பீயிங் மெக்னானிமஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தன்னுடைய ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய அடையாளத்தை இந்த குழந்தை மேலே பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, அது ஒரு கேள்வி இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளினிக்கலாக பிறக்கிற குழந்தைகள் வந்து உணர்வு பூர்வமாக ஊனமாக தான் இருப்பாங்க. நீங்கள் சாதாரண ஒரு குழந்தை பிறக்கிறதுலேயே பாருங்களேன், ஃபஸ்ட்டு குழந்தைங்க எப்போவுமே கொஞ்சம் ஒரு நிதானமாக ரொம்ப இதுவாலாம் இருக்காது, ஸ்மார்ட்டாலாம் இருக்காது. ஸ்மார்ட்டாக அறிவுபூர்வமாக இருக்குமே தவிர்த்து அந்த ஷ்ரூட்னஸ் இருக்காது. பெரும்பாலும் முதல் குழந்தைங்களுக்கு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா காதல் வயப்பட்ட உடனே ஒரு கணவனும் மனைவியும் காதல் வயப்பட்ட உடனே பிறக்கிற குழந்தைன்ற போது அந்த மனநிலை, அவங்களுடைய அந்த ஃப்ரீ மனநிலை இருக்கும் பாருங்க, அது வந்து குழந்தைக்கு பாஸ் ஆகும். இதே 2வது 3வதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர உஷாராக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த தாய் தகப்பன் வந்து அதுக்குள்ளார வந்து வாழ்க்கையினுடைய பரிணாமங்கள் புரிஞ்சு ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு உளவியல் நமக்கு இந்த வளைகாப்பெல்லாம் பண்ணுறோம்ல, எதுக்காக பண்ண, இட் இஸ் ஷோயிங் த ப்ரெசன்ஸ். குழந்தைக்கு வந்து நாங்கள்லாம் இருக்கோம், அந்த பேச சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் படிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் நம்ம? இல்லை மேம், இப்போ நீங்கள் இது கேட்கும் போது எனக்கு சின்ன ஒரு இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் ரிலேட் பண்ண தோணுது. அதாவது இந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் வந்தது அப்படிம்பாங்கள்ல, அந்த ஏஜில் தான் ஐ திங்க் இந்த நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரி ஒரு வழியில் போகிறோம் அப்படின்றது தெரியாத ஒரு ஏஜ். அந்த பியூபர்ட்டி டைமில் தான் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரூட்டிங் பேக் அந்த டைம்லேயே வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு பையன்தான் வேணும், ஒரு துணை தான் வேணும். ஐ மீன் ரொம்ப கான்ஷியஸாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை, அந்த கான்ஷியஸாக எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றது நம்ம ஆராயணும்ல. ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கான மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இது வந்து நோய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வந்து இந்த உணர்வு வந்து இஸ் நாட் ரைட். அதனால வந்து எந்த பலனும் கிடையாது. ஓரின சேர்க்கைங்கிறது வந்து ஒரு நோய். அந்த நோய்க்கு காரணம் என்ன, நீங்கள் வந்து ரூட்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளில் இருக்க சிக்கல். ஒரு பீரியட் வரைக்கும் வந்து பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, ஆண்கள் வெளியில் இருந்தாங்க. அப்படிங்கிற போது ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது பெண்கள் வந்து ஒரு இளைப்பாறும் இடமாக மாறினாங்க. இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் ஃபார் தம். எவ்ரிதிங் வாஸ் ரெடி. எல்லாமே அந்த ஒரு பரிமாற்றம் இருந்தது. அந்த தாம்பூலம் அடித்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வந்து ரொம்ப பாரம்பரியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த தாம்பூலம் அடித்து கொடுக்கறது பின்னாடி என்ன அப்படின்னா 2 பேரும் இவங்க வீட்டில் நடக்கிறத கணவன்கிட்டையும் கணவன் வெளியில் நடந்ததை மனைவிக்கிட்டையும், அப்போது 2 பேருமே அவங்களுடைய நாலேஜ் ஷேரிங் டைம் அதை தான் வந்து தாம்பத்தியம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த முறைகள் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு உட்காந்து பேசவே நேரம் இல்லையா? ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு டிவி முன்னாடியில உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரே நேரம் சாப்பிட்றது கூட கிடையாது நம்மளுடைய உறவுகளில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த பிரச்சனைகள் பெருசாகுது. பெருசாகும்போது அதை பார்த்து வளரும் குழந்தைகள் வந்து அந்த டைம் இல்லைல்ல. ஈவன் தோஸ் பீப்புள், அதே பிரச்சனை உள்ள கணவன் மனைவிக்கு நேரம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் நேரம் கிடையாது, பரிமாற்றம் கிடையாது, உணர்வு பரிமாற்றமும் கிடையாது, அறிவு பரிமாற்றமும் கிடையாது, உளவியல் பரிமாற்றமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அங்கே என்ன சர்வைவல், ஐயோ நம்ம வீடு இஎம்ஐ கட்டணும்,
இல்லை வந்து வீட்டு பிரச்சனையை பார்க்கணும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஃபினான்ஷியலாகவே நம்ம நிறைய பேர்டன் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் ஓடக்கூடிய இடத்துல இருக்கும்போது அதை பார்த்து வளரும் பிள்ளைகள் இல்லை அந்த உறவிலேயே இருக்கும் கணவன் மனைவி வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. நிறைய நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய மனசு வந்து கடலை போல் ஆழமானது அப்படின்வாங்க. தட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் அம்மா வந்து அடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. அப்போது we all know each other. அதை கரெக்டாக அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுவாங்க பசங்க எல்லாம். அதை கரெக்டாக பேசுவாங்க. இல்லை அப்பா வந்து உள்ளே வரும்போதே என்ன மூடில் இருக்காங்கன்றது பசங்களுக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியும். இல்லை பசங்க ஏதாவது போய் பேசுகிறாங்கன்னா கூட அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பேசாதீங்க, ஏதாவது கேட்க சொல்லியிருப்பாங்க, இதை நான் பேச போகிறேன் அப்பாட்டன்ட்டு. கரெக்டாக பேசணும்னு போகும்போது ஐ வில் டெல் நோ, நாட் நவ், இப்போ வேண்டாம், இப்போ உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும், பாசிட்டிவாக நடக்காது அப்படின்னு. அப்போது நமக்கு தெரியும், ஒருத்தரை வந்து புரியும். பட் என்ன சூழல் உருவாயிடுச்சுன்னா, அந்த புரியாத சூழலை உருவாக்கி, பிரச்சனையான சூழலை உருவாக்கி, அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே வேகமாக பண்ணணுங்கிறதுனால இந்த இன்டிமெசியும் வேகத்துக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ இதை வந்து இப்படி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு டிசீஸ் ஃபார்மேட் அப்படின்னு. கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு குடும்ப சூழல்னால ஒரு குழந்தையோட மனநிலை பாதிக்கப்படுது அப்படின்றப்போ அதுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு நாட் இருக்குல்ல. பட் ஆனால் இப்போ இந்த சமூகத்தில் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கப்படுதுல. இல்லை அதை வச்சிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு வீட்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பாலியல் பிரச்சனையில் மாட்டாத பெண்களே கிடையாது. அது ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ஆண்களுமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஏன் வந்து செக்ஷுவலைஸ் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே? இந்த நேரத்தில் வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அ பர்டிகுலர். நான் ஏன் இந்த எல்ஜிபிடி பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இன்றைக்கி ட்விட்டர் தளத்தில் வந்து பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழருக்கும், நாம் தமிழர் ஐடி விங்குக்கும், பாரிசாலனுக்கும், ஜபா இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளார ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐ திங்க் போலீஸ் இந்த இதில் வந்து எல்ஜிபிடி சப்போர்ட்டாக ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஏன் இது இப்படி வருது அப்படின்னு இது வந்து பாரிசாலன் எதிர்க்கிறாரு. பட் நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னை நான் பெரிதும் மதிக்கும் வெண்ணிலா தாய்மானவன் சுற்றுச்சூழல் பாசறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. அதே மாதிரி சுனந்தா ஐடி விங் தலைமையில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அவங்க எல்ஜிபிடி சொல்லாமல் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு ஃபாரம்க்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அப்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் கொடுக்குது. இப்போ பாரிசாலன் வந்து அதை எதிர்க்கிறாரு. அவர் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நாம் தமிழில் இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இன்றைக்கி தமிழ் தேசியத்தை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய கருத்தியல் சொல்லும் ஒற்றை கட்சி இதுதான் அப்படிங்கிற போது அந்த இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான லூஸான விஷயங்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்ஜிபிடி டாப்பிக்கே எடுத்ததுனால. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த புரிதல் இடத்துல இருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக கன்விக்ஷன் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் ஒரு கட்சியின் தலைமையில் இருக்கும்போது, அந்த பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எது வந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒத்துப்போகும் எது ஒத்துப்போகாதுங்கிற அந்த ஆராய்ச்சி மனநிலைக்குள்ளார போகணும். நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து ஓரின சேர்க்கையை எடுத்துக்கிட்டது கிடையாது. அறிவுபூர்வமான சமூகம் இது. அப்போ ஏன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இதனால எந்த பலனும் கிடையாது. 2வது வந்து செக்ஷுவலைஸ் ஆகும். எல்லாமே வந்து என்ன சொல்றது, லஸ்ட் பார்வை தான் இருக்குமே தவிர நம்ம சொல்ற அன்புங்கிற பார்வை வந்து யூ நீட் கண்டினியூட்டி. எல்லாத்துக்குமே ஒரு கண்டினியூட்டி தேவைப்படுது. இன்னைக்கு வெளிநாட்டிலலாம் பாருங்களேன், வெளிநாட்டில் thousands of cases are filed against the government. எதுக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஏதோ அம்மா ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஐ ட்ரெஸ் அப் லைக் தட், இல்லை ஒரு ஜீன்ஸோ இல்லை ஒரு ஹீல்ஸோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ போட்டால் இது வந்து பையனை he wants to be a girl அப்படின்னு சொல்லிட்டு 10 வயசு அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த 10 வயசில் அந்த பியூபர்ட்டி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ ஆணாக இருந்தால் பெண்கள் மாதிரி வளர்ச்சி வர்றதுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மாதிரியான இது வர்றதுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதோடைய கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா பல மரணங்கள். அதே மாதிரி யூ டேக் த எல்ஜி அந்த லெஸ்பியன் கே அண்ட் கியூர் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு பரேடெல்லாம் வைக்கிறாங்க. அந்த பரேடில் என்ன பண்ணுறாங்க? இப்போது நம்ம கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா
பேர் நம்ம காட்டுறோம் அப்படின்னா ஒரு பரேட் வைங்களேன், ஃபேமிலி பரேடுன்னு வைங்களேன், அப்படி தானே வைக்கிறாங்க. அதில் எதுனா அப்சீனா அசிங்கமாக இருக்கா? ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அதே நீங்கள் லெஸ்பியன் கே கம்யூனிட்டிக்குள்ளே இருப்போங்க, லெஸ்பியன் கே கியூர் கம்யூனிட்டிக்கு போங்க, ஹவ் இஸ் இட் ரெப்ரசன்டட்? புரியுதா என்னுடைய கேள்வி? இட் இஸ் ரெப்ரசன்டட். வல்கேரிட்டி இருக்குது, வக்ரம் இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் அங்கே அவங்க நான் லெஸ்பியன் சொல்லி வர்றேன் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டு வரமாட்டேங்கிறானே, கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் பாதி நேரம் வெறும் வந்து ஒரு அண்டர்வேர் லாயின், இந்த நம்ம விவசாயத்துக்கு கோவணம் கட்டுற மாதிரி அது வேலைக்காக பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா they go on a parade. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு முத்த பரிமாற்றமே இருந்தது அப்படின்னா தட் இஸ் பிஹைண்ட் 4 walls. அது ப்ரைவேட்டான ஒரு விஷயம். ஆனால் இந்த எல்ஜிபிடி என்ன பண்ணுது, தே ஷோ இட். அதை ஒரு 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 ப்ரைடு வாக்குன்னு வேற சொல்லுவாங்க. இதில் ப்ரைடை பெருமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இட் இஸ் பீங் ப்ரமோட்டட். இன்றைக்கி வந்து இந்த பிஎல் கண்டென்ட் ஜிஎல் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஊர்பட்டது வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு நான் எடுக்கிறேன். நான் பார்த்தா ஊர்பட்ட கண்டென்ட் வருது, எனக்கே ஷாக் ஆகுது, தூக்கி போடுது எனக்கு, என்ன இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. ஐ வாண்டட் டு டூ அ ரிசர்ச் ஆன் அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது அதிகமாக வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா குடி, ட்ரங்கன்னஸ். அந்த ஓரின சேர்க்கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாதி நேரம் இந்த ட்ரங்கன்னஸ் தான் இருக்குது. they get into it with கேட்டால் வந்து அன்பு. நீங்கள் அதே அன்பில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப், ஒரு பாய் ஃப்ரெண்ட், முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பின்னாடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இல்லை முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. கேர்ள்ஸ் ரொம்ப வெளியே வரல, எனக்கு தெரிஞ்ச பாய்ஸ் தான் நிறைய வெளில வராங்க. அப்போது there is something that is wrong. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. நம்ம அன்புன்னு சொல்கிறோம்ல, அந்த அன்பு அங்கே இல்லை. ஆனால் அந்த அன்பை தேடி தன்னை வெளில போக வைக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே, நீங்கள் கார்ட்டூன்ஸ் எடுத்துக்கோங்க, டிஸ்னி கார்ட்டூன்ஸ் எடுத்துக்கோங்களேன், அங்கேயுமே செக்ஷுவல் கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய பச்சை பிள்ளைங்களை உட்காந்து அதை பார்க்க வச்சுருக்கோம், நம்ம நிறைய பார்க்க வச்சுருக்கோம். அதாவது இதெல்லாம் ஓகே நம்ம மனசில் அந்த குழந்தையாக இருக்கும்போதே ஏற்றுக்க வச்சுட்டோம். நம்ம அதை ஏற்றுக்க வச்சுட்டது என்ன ஆகுது, இன்றைக்கி அவங்க இளைஞர்களாக 30-40 வயதுக்குள்ளார வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓகேங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே ஓகே அப்படிங்கிறது. அந்த ஓரின சேர்க்கை மக்கள் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கிய தேடலே வந்து டு பி அக்செப்டட் தான். ஏன் அது தேடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பிரச்சனை, அவங்களுடைய சமூகத்தில் பிரச்சனை. அப்போ அதை நம்ம கலையணுமே தவிர்த்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு லெஸ்பியன் கேஸ் ஓகேன்னாங்க, இப்போ கியூர் ஓகேங்கிறாங்க. கியூர்ன்றது என்னது? இப்போ அடுத்தது இப்போ ஏசெக்ஷுவல் நம்ம சித்தர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. they were not interested in sex. நம்ம சித்தர்கள் அப்படிதான். அப்போ அது எவ்வளோ அறிவுபூர்வமாக எவ்வளோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த குப்பையோடு சேர்த்து வச்சுருக்குறாங்க, ரைட்? அதே மாதிரி இது இப்போ நான் வந்து நான் மனிதன் இல்லை, நான் குரங்கு அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோம் அதை? அவனு ஹி நீட் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட். எனக்கு வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் அனதர் மேன், அனதர் உமன், இல்லை இப்படி தான் அப்படின்றப்போ அதையுமே யூ ஹாவ் டு ட்ரீட் இட் அஸ் என்னன்னா, இப்போ அடுத்தது பீடியோஃபில் இஸ் ஓகேன்னுவாங்க. இல்லை, என் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அதுதான். எனக்கு ஒரு ஆணை பார்த்தா பிடிக்குதுன்னு ஒரு ஆண் சொல்லும்போது, ஒரு பெண் வந்து எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தா பிடிக்குது. இப்போ பீடியோஃபில் அது தானே, எனக்கு குழந்தைய பார்த்தா தான் பிடிக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஒரு தவறு வந்து will lead to another and another, அடுத்து போயிட்டே இருக்கும். இல்லை, இது போகுமா போகாதா? கண்டிப்பாக போகும். பட் ஆனால் சமூகத்தோட பார்வையில் the more we take these things lightly, the more the problem is. ஏன்னா இதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அதுவும் போக மக்களுக்கும் வந்து இதையும் தாண்டி உங்களுக்கு உளவியலா இல்லை, இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு உளவியலா சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆண் பெண் உறவு ஏற்படணும் அப்படின்னா அந்த ஆண் வந்து பின்னாடியே போகணும். ஒரு மயில் எடுத்துக்கோங்களேன், ஒரு பெண் மயில் வந்து தன்னோட உறவு கொள்ளணும் அப்படின்னா ஆண் மயில் என்ன பண்ணும்? டான்ஸ் ஆடும், தோகை விரிச்சு டான்ஸ் ஆடி இன்வைட் பண்ணும். இன்னைக்கு ஆண் சமூகமும் அதுதான் பண்ணும். பின்னாடியே துரத்தி காதலிக்கிறது, துரத்தி கொஞ்சி கெஞ்சி எல்லாம் பண்றாங்கல்ல. எதுக்கு? தன்னுடைய தேவைக்காக தான். ஓகே, இன்னைக்கு வந்து அதை பண்ணாம டிரெக்டா கம் லெட்ஸ் ஹேவ் அப்படின்ற போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்ணுமே தயாரா இல்லை. ஆணுக்கு இமீடியட்டா வேணும், பெண்ணுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது இல்லை. இப்போ ஒரு ஆண் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு தெரியும் என்ன வேணும், ஒரு ஆணுக்கு என்ன வேணுங்கிறது இன்னொரு ஆணுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க.
ஒருத்தர் வந்து பெண் ரோல் எடுக்கிறாங்கல்ல, ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அப்புறம் வைசி வர்ஸ், ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ தட் இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தட். பட் அந்த ரோல் ப்ளே தான் அங்கே நடக்குது. அதே மாதிரி பெண் வந்து என்ன வேணுன்றது இன்னொரு பெண்ணுக்கு புரியும். அப்போ அந்த கிவ் அண்ட் டேக் இருக்குது. நிறைய இடத்துல நான் சொன்னேன், நம்ம உள்ளவியலாக புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய அவளுக்கு ஆசை வந்து அவள் மைண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு ஆணுக்கு தன்னுடைய உறுப்புலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் இயற்கை படைப்பு, கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கிறாரு, அது அசிங்கமும் இல்லை. ஆனால் இதுதான் வந்து அறிவியல்ன்றது நம்ம புரிஞ்சுட்டு இதை கரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அப்போ நம்ம திருத்த வேண்டியது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம பெருந்தன்மை ஆகணுங்கிறது கிடையாது, திருத்த வேண்டியது நம்மளுடைய வாழ்வு முறையை. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து என்னென்னா, அன்பு வந்து யூனிவர்சல், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் வந்து என்னுடைய கருத்துப்படி அன்பு இஸ் யூனிவர்சல் அண்ட் LGBTQ இஸ் காமன், இஸ் நேச்சுரல் அப்படின்றத விட இது எல்லாருமே வந்து அன்புன்ற கோணத்தில் பார்க்கும்போது சரி. ஆனால் ஒரு தலைமை பண்புன்னு வரும்போது, இப்போ ஒரு அரசியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்த நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, ஒரு கொள்கைக்கு அகெயின்ஸ்டாக தன்னுடைய நிலைப்பாடை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை தன்னுடைய ஒரு கருத்து ரீதியான ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது தலைமை பண்புக்கு அகெயின்ஸ்டாக போகிறது எவ்வளோ சரின்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம் தமிழரில் நடந்தது எடுத்துப்போம். ஆமாம், எனக்கு வந்து இந்த பெண்கள் 2 பேரும் வந்து அவங்கள இப்போ நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அக்கான்னு அவங்க கூப்பிடுற அந்த இடத்துல நின்று நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்குது, நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை தாண்டி வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் கொண்டு வந்து நம்ம கார்ப்பரேட்டுக்கு எதிராக நிற்கிறோம். நம்ம அவங்க நம்மளுக்கு சிதைவுற செய்யும் எல்லாத்துக்கும் எதிராக நிற்கிறோம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சூழலியல் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது கெட்டு போக வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம சொல்கிற அந்த ஒரு கார்ப்பரேட் அரசியல் தான். சில தனி மனிதர்கள் வந்து நல்லா வாழ்கிறதுக்காக நம்ம இடங்களை கூறு போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து வலைதளம், அதாவது இன்றைக்கி இருக்கிற பெரிய பவர், அதுவும் நாம் தமிழருக்கு இருக்கிற என்ன சொல்கிறது சமூக வலைதள பலம் வந்து சாதாரண பலம் கிடையாது. அப்போ அதை வந்து உருவாக்கி உங்களை நம்பி உங்களை பின்தொடரும் அந்த தம்பிகள் அந்த தங்கைகளுக்கு வந்து நல்ல வழிகாட்டியா இருக்கணும். கருத்தியல் உங்களுடைய நாம் தமிழர், ஏன்னா அண்ணன் வந்து இதை பற்றி பேசினதே கிடையாது, LGBT சப்போர்ட் பண்ணதே கிடையாது அவர். அதே மாதிரி அந்த கொள்கையில் நாம் தமிழருடைய மேனிஃபெஸ்டோ கொள்கைகள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட் கிடையாது. அப்படி வெறும்னே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான இதுதான் இருக்கே தவிர்த்து வேறு எதுக்குமே கிடையாது. அப்படின்ற போது அந்த கொள்கையை தான் வெளிப்படுத்துகிற முகங்களாக நீங்கள் இருக்கணும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கும்போது ஒரு தடவை வந்து அவங்க வெண்ணிலா தாய்மானவன் வந்து கிரேட்டுன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, விபச்சாரத்தை லீகலைஸ் பண்ணதுக்கு சிறந்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலிச்சுது, என்ன இவங்க இதை வந்து பப்ளிக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு பெண் வந்து தன்னுடைய உடலை விருப்பது வந்து அவ்வளோ சாதாரணமாக தன்னுடைய மனதை மறத்து போக வச்சு வேற வழி இல்லைன்ற அந்த நிலையில தான் வந்து ஒரு பெண் தன்னுடைய உடலை வந்து வியாபாரமாக்குவா. அப்போது அது வந்து ஆக்சுவலி லீகலைஸ் பண்ணுறதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அரசு வந்து அந்த இடத்துல வந்து விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, யூ கேனாட் மேக் யுவர் பாடி அ கமோடிட்டியா. உன் உடலை கமோடிட்டியா, யாருக்காக கமோடிட்டியா மாத்துற? ஆண்களுடைய அந்த இச்சைக்கு கமோடிட்டியா நீ மாத்துற. பெண் என்ன குப்பை தொட்டியா இல்லை கழிவறையா? அப்போ அந்த இடத்துல வந்து அடிப்படையிலே தவறா இருக்கு. அப்போ அந்த தவறான விஷயத்த சரின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலியல் வன்முறைகள் குறையும் அப்படின்வாங்க. எப்படி குறையும்? இன்னும் அதிகமாகும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுன்ற போது தான் அந்த இடத்துல அழகியல் இருக்கு, வாழ்வியல் இருக்கு. அதை விட்டுட்டு வந்து நான் எங்கே வேணாலும் போய் கழிவற மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியாக வரும்? அப்போ இந்த மாதிரியான திங்கிங் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம், ஏன்னா எனக்கு என்னமோ வந்து பெரியாரை இன்னும் சுமந்துட்டுருக்காங்களோ இவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவங்கள வந்து தன்னைய திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கணும். நம்ம சொல்லும் இந்த கருத்தியல், நாம் உடன்படும் இந்த கருத்தியல் வந்து நமக்கான தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒத்து போகுமாங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசிட்டு இப்போ பாரிய வந்து சில சமயம் சொல்லுவேன், டோன்ட் யூஸ் க்ரூட் லாங்குவேஜஸ், கொஞ்சம் நிதானமாக பேசலாம். ஏன்னா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து போலி தமிழ் தேசியவாதிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு பலனும் கிடையாது. தெர் இஸ் நோ யூஸ். அவங்க போலி நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான இப்போ இந்த மாட்டுக்கறி விவகாரம் கூட வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா? மாட்டுக்கறி வந்து தமிழர் மரபியல் கிடையாது அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. இது வந்து தலைப்போற விஷயம் கிடையாது.
தலை போகிற விஷயம் கிடையாது. இதுக்காக நம்ம சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அண்ணன் கூட சொன்னார் ஒரு இடத்துல, என்ன அப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிடலன்னா நீ தமிழன் இல்லைன்ற மாதிரி ஒரு வசனம் சொன்னார். நமக்கு வருத்தமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சைவ வேளாளர்கள், என்னுடைய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வகையை, இப்போ நானுமே வந்து நான்வெஜ் ரொம்ப சாப்பிட மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. கணவர் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ வந்து வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னா, அப்போது சைவத்தை விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க தமிழ் சமூகத்தில். அது ஒரு பாதி இருக்குது. நீங்கள் மாட்டுக்கறின்னு சொல்லும்போது புல்ல மாதிரி வளர்க்குற ஒரு மாடை நீங்கள் சாப்பிட்றீங்களே அப்படின்ற கோபமும் அது தட்டி விடும்ல. அப்போ அது அவசியமற்றது. நம்மளுடைய இப்போ இருக்கிற பிரச்சனை அது கிடையாது. எல்ஜிபிடியும் நம்ம பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள்லேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக வந்து அரசு சில விஷயங்களை தூக்கி போடுது. நம்மளும் வந்து நாய் மாதிரி அந்த எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேச வேண்டியது வந்து பல விஷயங்கள், நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதையும், நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய வாழ்வியல் மறந்து போனதையும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை வந்து செதஞ்சு போனதையும், இதை பற்றி தான் நம்ம வந்து பேசணும். நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு ஒருத்தரை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இது சரி அது தவறு அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டெல் யூ. அப்போது அந்த எல்ஜிபிக்யூ இதெல்லாம் ஏற்றுக்கிறது வந்து நமக்கான மரபு கிடையாது, நமக்கான கலாச்சாரம் கிடையாது. இது அரசு வந்து ப்ரைடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வருது. பாருங்களேன், ரெயின்போங்கிறது என்ன தெரியுமா? வானவில்லுங்கிறது ஒரு மதத்துக்கும் ஒரு குறியீடு. அது கடவுளுக்கும் மக்களுக்குமான பாதுகாப்பு உடன்படிக்கை தான் ரெயின்போ அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு அந்த ரெயின்போவே வந்து நான் எனக்கு ரெயின்போ வரைகிறனாலே பயமாக இருக்குது. எங்கே என்னை வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அழகான விஷயங்களை வந்து சிதைவான விஷயங்களாக மாற்றி வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்குது. நம்ம எல்லாருமே சிதைக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குது. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது வேண்டாம். ஒருத்தர் உண்மையிலே எனக்கு ஒரு ஆணை தான் பிடிக்குது அப்படின்னா நீ ப்ரைவேட்டாக என்னமோ பண்ணிட்டு போ, நீ ப்ரமோட் பண்ணாத. நீ மாட்டுக்கறி சாப்பிட்றியா, நீ சாப்பிடு, ப்ரைவேட்டாக சாப்பிடு, ப்ரமோட் பண்ணாத. அதுக்காக வந்து இன்னொருத்தரோட சண்டை போடாத. நம்ம எங்கே ஒத்து போகணும் அப்படின்னா நம்மளுடைய விடுதலைக்கான பயணத்தில் ஒத்து போகணும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அன்னெசரி. டோன்ட் ஃபைட். இதுதான். அதே மாதிரி கருத்தியல் தலைமைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கருத்தியலுக்கு ஒத்து போகணும். அந்த கருத்தியலுக்கு எதிரான விஷயங்களை நான் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கப்படுவது நாம் தமிழரின் பொறுப்பாளர்களாக தான் தவிர்த்து தனியாக சுனந்தா வெண்ணிலா தாய்மானவன் பார்க்கறது கிடையாது. We look at you as representative of the party. ஓகே, சிறப்பு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் பேசணும். பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து லெட்ஸ் நாட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட், லெட்ஸ் ஸ்ப்ரெட் லவ். அன்பு எப்போதுமே லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம ஒரு நல்ல தமிழ் சமூகமாக அதுலேருந்து வெளியே இருக்கும். லெட் அஸ் கெட் அவுட் ஆஃப் இட். அந்த தாட் ப்ராசஸோட இருக்கணுன்றது தான் இன்னைக்கு டயலாக். அட் எண்ட் ஆஃப் த டே அன்பு ஷுட் பி. அன்பு தான் எப்போதுமே வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய விஷயம் வந்து அன்பு தான். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட முடிக்கிறதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி முடிங்க. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உழற்றுபவர்க்கு. ஆஹா, சூப்பர். என்ன பொருள் மேம் அது? அதாவது தம் குடி உயர்வதற்கான செயலை விரைந்து முயன்று செய்வோருக்கு அவர் ஆராயமலே அச்செயல் தானே நிறைவேறும். குடிங்கிறது வந்து இங்க இனம் சொல்லலாம். நம்ம இனத்துக்கான ஒரு பெருமை இருக்கு, நம்ம இனத்துக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை எந்த காலத்துலயுமே விட்டு கொடுக்காம இருந்தா நமக்கு பிரச்சனைகள் எப்பவுமே வராது. சிறப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், நிறைய நம்ம விஷயங்கள் பேச போறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். தேங்க்யூ மேம்.